திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே பால்வண்டி மோதி இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் நியாயம் கேட்கச் சென்ற அவரது உறவினர்கள் பால் வண்டியின் உரிமையாளரும் அதிமுக பிரமுகருமான கணேஷ் என்பவர் தாக்கியதாக கூறப்படும் வீடியோ வெளியாகியிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது காணலாம். கஞ்சி குடிக்க திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே பால்வண்டி மோதி இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் நியாயம் கேட்கச் சென்ற அவரது உறவினர்களை பால் வண்டியின் உரிமையாளரும் அதிமுக பிரமுகருமான கணேஷ் என்பவர் தாக்கியதாக கூறப்படும் வீடியோ வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்கிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். நீங்கள் தொடரலாம். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே ஊத்தங்கரை பகுதியை சேர்ந்த நரிக்குவர் சமுதாயத்தைச் சேர்ந்த சத்யகுமார் இவர் நேற்று தான் இருசக்கர வாகனத்தில் ஊத்தங்கரில் இருந்து செய்யார் நோக்கி சென்றிருந்தார். அப்போது பின்னால் வந்த பால் வண்டி சத்யராஜ் இருசக்கர மீது மோதிய விபத்தில் எழுத்தடிமாறிய சத்யராஜ் கீழே விழுந்தது தலை மற்றும் கைகால் முறிவு ஏற்பட்டு போலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அனுமதிப்படி திரும்பி வீடு திரும்பியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விபத்து ஏற்படுத்திய பால் வண்டியும் பறிமுதல் செய்து ஓட்டுநர் தரணி என்பவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சத்யகுமாரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் விபத்து குறித்து பால்வண்டி ஓட்டுநரிடம் நியாயம் கேட்டபோது அருகில் இருந்த பால்வண்டி உரிமையாளரும் வெண்மணி கிராமத்தின் முன்னாள் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் என்பவர் யாரிடம் வந்து நியாயம் கேட்கிற என. நன்றி மணிகண்டன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.